ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆந்திராஸ் மருமகள். அண்டு நான் உங்கள் கல்பனாங்க. அண்டு நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நானும் உங்களை ஒருத்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கடவுளை வந்து கண்டிப்பாக வேண்டிப்பேங்க. அண்ட் இன்றைக்கி வந்து எந்த விலாக் பார்க்க போகிறோன்னா, சண்டே ஸ்பெஷலாக வந்து ஆட்டுக்கால் பாயா வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். அண்ட் இந்த ஸ்டைலில் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அண்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு புதுசாக நம்ம சேனல் பார்த்துட்ருக்கவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஆட்டுக்கால் பாயாக்காக வந்து நம்ம கடையிலேயே வந்து அவங்கக்கிட்டேயே எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது நல்ல விஷயம். ஏன்னா நான் ஆன்லைனில் எடுத்ததால் வந்து சைஸஸ் வேரியேஷனாக அப்படி இருக்குது. நீட்டாக வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதே மாதிரி கல்லுப்பு கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் மஞ்சளும், அப்படியே வந்து ஒரு ஸ்பூன் வந்து காரத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். ரெடிமேட்லேயே கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்னென்னா கோட் ஆகுறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டுட்டு நல்லா வந்து அந்த பீசஸ்குள்ளெல்லாம் வந்து அந்த மேரினேட் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு வாட்டி வந்து கையிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு என்னென்னா நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா அந்த கிரேவி இதெல்லாம் போயிடும். அதனால் வந்து ஜஸ்ட் அந்த எலும்புங்கள்லாம் முழுங்குற வரைக்கும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6-7 விசில் வந்தால் போதும். ஒருவேளை அது வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய கோட்டாக இருந்தால் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு 10 விசில் கிட்ட கூட விட்டுடலாம். ஸோ இதை வந்து ஒரு 10 விசில் வர வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் போன பிறகு தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு 10 விசில் விட்டுட்டோன்னா எலும்புலேருந்து தனியாக வந்து வந்துடும். ஆனால் ஒரு 6-7 விசில் கிட்ட எடுத்தோன்னு நினச்சிக்கோங்களேன், அப்போ வந்து எலும்புலேருந்து தனியாக சதை வர அது நல்லாயிருக்கும். அப்போது அதே மாதிரி இப்போ வந்து அந்த தாளிக்கிறதுக்காக பேஸ்ட் ஒன்று வந்து மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு என்னென்னா, ஒரு ஜாரில் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன தக்காளி போதும், அதுவும் கட் பண்ணி போட்டுட்டு இந்த 1/2 ஸ்பூன் வந்து கசகசா போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி இந்த தனியாத்தூள், இது வந்து நான் வீட்டிலையே ரெடி பண்ணிகிட்ருக்க ஒரு தனியாத்தூளுங்க. இதுக்கு வந்து என்னென்ன போடுவோன்னா, கொஞ்சமாக தனியா, அதே மாதிரி கொஞ்சமாக வந்து பூண்டு பல், அதே மாதிரி மசாலாவில் வந்து பட்டை, கிராம்பு, அதே மாதிரி ஏலக்காய், கொஞ்சமாக வந்து மிளகு, அதே மாதிரி ட்ரை கோகோனட் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம். இங்கே காட்டிகிட்ருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து தான் நான் அந்த தனியாத்தூள் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நம்ம வந்து தாளிக்க ஏதாவது பொரியல் பண்ணுறப்போ, நான்வெஜ் பொரியல் பண்ணுறப்போ அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி கிரேவிக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய மசாலா சீக்ரெட்டு. அண்டு இது வந்து நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து வேரியேட் ஆகும். அதே மாதிரி கொஞ்சமாக வந்து காஜு, ஏன்னா அந்த திக் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் காஜுவும், அப்படியே வந்து கொஞ்சமாக இதுலேயே வந்து நான் கொஞ்சம் மஞ்சளும் அதே மாதிரி காரமும் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கணும். ஸோ தக்காளியும் வெங்காயம் போட்டுட்ருக்கிறதால வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியை சேர்க்காமல் முதல்ல வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு வந்து அரைக்க போகிறோம். ஸோ இந்த பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்டுக்கால் பாயாவில் வந்து போட போகிறோம். அதுக்காக வந்து ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுக்கிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் வந்து எண்ணெயை விட்டுக்கோங்க. நான்வெஜ்ன்றதால கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக விழும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா ஆயிலில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் இந்த டைம்லேயே வந்து கொத்தமல்லியும் அதே மாதிரி கொஞ்சம் புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து உப்பும் சேர்த்தோன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ தான் அந்த ஆனியன்ஸ் எல்லாம் வந்து நல்லா வெந்துட்டு நல்லா வந்து ட்ரையாக ரோஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படி மூடி போட்டு வச்சுருங்க. அதே மாதிரி நம்ம எந்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிகிட்ருக்கும் போது என்னென்னா, ஒரு 2 மினிட்ஸ் அப்படி மூடி போட்டு வச்சுட்ருக்கிறப்போ அதெல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்துடும். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வீட்டிலையே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேங்க. அது வேணும்னா கூட சொல்லுங்கள், எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு வாட்டி ஷார்ட்லேயாவது ஆட் பண்ணுறேன்.
அதே மாதிரி நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். இது ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் நல்லா வந்து அந்த மிக்ஸ் வந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கிற பேஸ்டெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு அதில் வந்து ஆட் பண்ணிட போகிறோம். இப்போ வந்து இதில் நம்மளுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் போட்டுக்கலாம். நல்லா வந்து அது கொதிக்கணும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் மூடி போட்டு வச்சுட்டு, அதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ண குக்கரை வந்து அந்த ஆட்டுக்கால் பாயா வந்து சூப்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லையா, அதையும் ஒரு வாட்டி ஆன் பண்ணியிருக்கேன். ஏன்னா விசில் போயிட்ட பிறகு அது ஆறிட்டுருக்கோம் இல்லையா. இது வந்து நம்ம இட்லி வச்சு சாப்பிட்டா மட்டும் சூப்பராக இருக்குங்க. ரெகுலராக நாங்கள் இட்லி வச்சு தான் சாப்பிட்டுட்ருப்போம். அதனால் ஒரு சைடில் இட்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரசத்தையும் வச்சுருக்கேன். ஸோ ஒயிட் ரைஸ் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாமே வந்து மத்தியானத்துக்காக பண்ணியிருந்தது. இப்போ வந்து சுட சுட வந்து இட்லியும் ஒரு அடுப்புலையும், அதே மாதிரி நம்ம ஆட்டுக்கால் பாயாக்காக வந்து குக்கரில் போட்டிருந்தோம் இல்லையா, அதுவும் வந்து கொஞ்சம் சூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து மசாலாவும் ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு சைடில். அண்டு மசாலா வந்து நம்மளுக்கு என்னென்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வந்து நம்ம அதை வந்து கொதிக்க வைக்கணும். ஸோ அதனால் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா, நல்ல எண்ணெயை பாருங்களேன், கொஞ்சம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போ தான் அந்த எல்லாமே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி போடல, அப்படியே போட்டிருக்கோம், ராவாக போட்டிருக்கோம் இல்லையா. அதனால் வந்து நல்லா வந்து ஆயிலில் வந்து அது ட்ரை ரோஸ்ட் ஆனால் தான் வந்து அந்த டேஸ்ட்டே வரும். இப்போது நான் வந்து கொஞ்சம் தனியாத்தூளும் ஆட் பண்ணேன். ஏன்னா நம்ம மிக்சியில் போடும்போது வந்து ஒரு ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதில் வந்து நம்ம ட்ரை கோகோனட் போட்டிருக்கறதால அது வந்து திக்காக இருக்கும் கிரேவி. அதனால் கொஞ்சம் எங்களுக்கு வந்து கிரேவி நிறைய வேணுமா, அதுக்காக வந்து அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டோன்னா அப்படி தண்ணியாகவும் இருக்காது, அதனால ரொம்ப திக்காகவும் இருக்காது. நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, நிறைய கிரேவி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இட்லி மேலே வந்து மேலோட்டமாக அந்த கிரேவியை வந்து ஊற்றிட்டு அப்படியே அந்த ஆட்டுக்கால் வந்து தட்டில் போட்டு சாப்பிடும்போது வந்து செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எனக்கு வந்து இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே எனக்கு வந்து வாய் வந்து ஊறிக்கிட்டே இருக்குது. இப்போயும் பண்ணிவிட்டு சாப்பிட்லாமான்ற மாதிரி இருக்குது. ஸோ கிரேவி வந்து எங்களுக்கு நிறைய வேணுங்க. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டைமில் வந்து நம்ம டேஸ்ட்டும் பார்த்துட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கிரேவி வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இன்னும் அந்த மசாலாவில் வந்து கொஞ்சம் கொதிக்க விடுறோம் இல்லையா, அப்போ வந்து கிரேவி மறுபடியும் கம்மியாயிடும். அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம அந்த கிரேவி பார்க்கும்போது என்னென்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சி அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளோ ப்ரூஃபு. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிட்டு சாப்பிட்டாலுமே வந்து அந்த ராவாக வந்து இருக்காது. ஸோ சூப்பராக வந்து வெந்திருக்கும், கிரேவியும் சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா. ஸோ ஃபைனலி இது ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி ஆகிடுச்சா. இது வந்து மத்தியானம் பண்ணியிருந்தேங்க. எங்கள் சன்னி வந்து நான் இந்த ஆட்டுக்கால் பாயா மட்டன் அதெல்லாம் சாப்பிட மாட்டானா, அவனுக்காகவே அது வந்துட்டு மத்தியானம் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் சிக்கன் இருந்தால் அந்த சிக்கன்லேயே வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு முட்டையை போட்டு, இன்றைக்காவது வீட்டில் வந்து சிக்கன் கம்மியாக இருக்குது, நிறைய கிரேவியாக வேணும் அப்படின்றப்போ எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நானும் இதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஸ்பெஷல்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ரீசனே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நெல்லூர்லேருந்து வந்துட்டுருக்காரா, அவருக்காக நைட்டு பண்ணது தான் இந்த ஆட்டுக்கால் பாயா. ஸோ அவர் வரும்போது என்னென்னா நெல்லூர்லேருந்து நம்ம ஸ்டிச்சிங்காக கொடுத்துருந்த துணியும், அதே மாதிரி நெல்லூரில் முரளிகிருஷ்ணா அப்படின்ட்டு ஒரு ஸ்வீட் ஷாப் இருக்குது, அது வந்து நல்லா ஃபேமஸ். அங்கேருந்து வந்து கொஞ்சம் பசங்களுக்காக ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ நைட்டு அவர் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் 10:30 ஆகிடுச்சு. அதனால நைட்டு டின்னர் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இந்த பேக்கில் தெரிகிற துணி எல்லாமே வந்து அவர் யூஸ் பண்ண துணி, அது வந்து வாஷிங்க்கு போடணுங்க. அவர் ஊர்லேருந்து வரும்போது இந்த மாதிரி வேலை தான் இருக்கும் எனக்கு. ஸோ துணி வாஷிங் போடுறது அந்த மாதிரி. ஸோ அவர் வர்றதுக்குள்ளே என்னென்னா சுட சுட நைட்டு சாப்பாடு கொடுக்கலாமே அப்படின்ட்டு தான்
ஆட்டுக்கால் பாயாவும் இட்லியும் செஞ்சுருந்தேன். அம்மா வந்து வீட்டில் வந்து இட்லிக்கும் பாயா வந்து பண்ணிகிட்ருப்பாங்களா, ஸோ எனக்கும் அதே பழகிடுச்சு. இல்லைன்னா நம்ம தோசைக்கும் பாயா ஊற்றிக்கலாம், இடியாப்பத்துக்கும் ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி சப்பாத்திக்கும் வந்து நம்ம ஆட்டுக்கால் பாயா வந்து ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் எங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக ஒரு பழகிடுச்சின்னு சொல்லலாம் இட்லிக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்றது. அதனால் வந்து சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இட்லி கூட சாப்பிட்டு அப்படின்ட்டு நான் இட்லி கூட வந்து இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து செஞ்சுருந்தேன். அதுவே அம்மா பண்ணும்போது என்னென்னா சாட்டர்டே நைட்டே வந்து குக்கரில் வந்து ஆட்டுக்கால் போட்டு வேக வச்சுருவாங்க. ஸோ ஒரு 10 விசில் கிட்ட வர வச்சுட்டு காலையில் வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு தாளிக்கிறது அந்த மசாலா ஆட் பண்ணுறது எல்லாமே மார்னிங் செஞ்சுருவாங்களா. அதனால் என்னென்னா சண்டே மார்னிங் ஏஞ்சிறதுக்குள்ளே எங்களுக்கு வந்து இட்லியும் பாயாவும் ரெடியாக இருக்கும். ஆனால் எனக்கு என்னென்னா கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணி சாப்பிட்லாமேன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் என்னென்னா நைட்டு பண்ணாமல் எப்போ சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போது ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணோன்னா கரெக்டு டயத்துக்கு நம்ம சாப்பிட்ற டயத்துக்கு வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். அம்மா போடுற மசாலா எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நான் வந்து நம்ம இப்போ சாப்பிட்ற ஃபுட்டில் என்னென்னா டைஜஷன் ஆகாது, இல்லைன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால சின்ன சின்ன வேரியேஷன் வந்து பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லாத மாதிரி வந்து நான் மசாலா வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த மசாலா போட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்பைஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஆட்டுக்கால் பாயா வந்து எந்த மாதிரி வந்திருக்குன்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அண்ட் இட்லி மேலேயும் தோசை மேலேயும் இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து மேலோட்டமாக ஊற்றி அப்படியே ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தா அந்த டேஸ்ட்டு வந்து அமோகமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கியோட vlog இது தாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு மீண்டும் சந்திப்போம். பாய்.